கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பிற்கு உரியவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குற வேத பகுதி என்ன அப்படின்னா, கவனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கவனம்னா என்ன, கவனமாக இருன்னு ஏன் வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். கவனமாக இரு, எச்சரிக்கையாக இரு, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கெல்லாம் என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக இரு அப்படின்னு யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. நான் சொல்கிறேன், வசனத்தெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்துக்கோங்க. நான் ஓரலாக சொல்கிறேன். அதாவது கவனமாக இருன்னு யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. எதுக்காகனா, கர்த்தருடைய வழிகளில் மாத்திரம் நடக்க நீ கவனமாக இரு அப்படின்னு மோசே யோசுவா கிட்ட சொல்லுவார். அப்போ கர்த்தரோட வழியில் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கவனம் தேவையாக இருக்குது. கர்த்தரோட வழியில் நடக்க கவனம் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. முதல் நமக்கு தேவையே கவனம்தான். ஏன்னா கர்த்தரோட வழியில் நடக்கணும்னா கவனமாக நம்ம இருக்கணும். கவனமாக இருந்தால் மட்டும்தான் அவர் வழியிலேயே நடக்க முடியும். கவனமாக இல்லை அப்படின்னா கர்த்தரோட வழியில் நடக்க முடியாது. பிசாசோட வழியில் தான் நம்ம நடக்க முடியும். அப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கவனமாக இருக்கிறதுனா, நம்மளுடைய செயல்களில் நாம் ஒவ்வொரு செயலையும் கவனத்தோடு செய்யணும். நம்மளுடைய எண்ணங்களை என்னென்ன வருது அப்படிங்கிறத கவனிச்சே இருக்கணும். நம்மளை நாமளே உற்று நோக்கி கவனிச்சே இருக்கணும். உள்நோக்கி நம்மளை நாமளே கவனித்த நிலையிலேயே இருக்கணும். நம்ம மனதை நாம் கவனித்த நிலையிலேயே இருக்கணும். நம்மளுடைய செயல்களையும் எண்ணங்களையும் நாம் கவனித்த நிலையிலேயே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தேவனுடைய வழி எதுன்னே நமக்கு தெரிவிக்கப்படும். தேவனுடைய வழியை தெரிஞ்சுக்கணும்னா நாம் கவனமாக இருக்கணும். அதாவது கவனமாக இருக்குன்னா வெளிப்புறமான வேலையை சொல்லலை. நான் உள்நோக்கிய பயணத்தை நான் சொல்கிறேன். நமக்குள்ளே நம்ம மீது நாமளே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது நமக்கு வர எண்ணங்களை நாம் கவனிக்கணும். நம்மளுடைய செயல்களை நாம் கவனிக்கணும். நம்ம என்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம இப்படி கவனிச்சுக்கிட்டே வரணும். இப்போ இன்றைக்கி இருக்குது அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன செயல்கள் செஞ்சுருக்கோங்கிறத நைட்டு நாம் உட்காந்து ஆராய்ச்சி பார்க்கணும். நம்மளை நாமளே இந்தந்த செயல்கள்லாம் பண்ணியிருக்கிறோம், இது தேவனுக்கு பிரியமானதா இல்லையா, இல்லை இது சரியா இல்லையா, தேவனுடைய பார்வையில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் ஆராய்ச்சி பார்க்கணும். அதாவது நம்மளை நாமளே கவனித்து பார்க்கணும். அப்படி கவனிக்கும் போதே நாம் செஞ்ச செயல்கள் சரி தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். இது தேவனுக்கு பிரியமான செயல், இது தேவனுக்கு பிரியமில்லாத செயல் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நம்ம கவனித்தாதான், ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய செயல்களை கவனித்தாதான் நாம் பொய்யில் வாழ்கிறோமா இல்லை உண்மையில் வாழ்கிறோமா அப்படிங்கிறதே நாம் புரிஞ்சிக்க முடியும். அன்றாடம் டெய்லி நம்மளை கவனித்து வரும்போது உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு அறிவிக்கப்படும். கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்படும். உண்மையான வழிக்கும் பொய்யான வழிக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தேவன் அறிவிப்பார். அதாவது கர்த்தரோட வழி உண்மையான வழி, பொய்யான வழி பிசாசோட வழி. நாம் கவனிக்காமல் இருக்கிறோன்னு இவ்வளோ நாளாக நம்ம கவனிக்கலை. நாமளே நம்ம மனதை கவனிக்கலை, நம்ம எண்ணங்களை கவனிக்கலை, நம்ம செயல்களை கவனிக்கலை. ஏன்னா கவனிக்கலை அப்படின்னா நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா உணர்ச்சி நிலையில் இருப்போம். நமக்கு என்ன எண்ணங்கள் வருதோ அதுபடியே நம்ம செய்வோம், அதுலேயே ஓடுவோம். இன்பமும் துன்பமும் நமக்கு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமும் துக்கமும் நமக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் தான் நாம் பயணிச்சிருப்போம். அப்போ நமக்கு கவனிக்கிற தன்மை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு
நம்ம கவனிக்காமல் நமக்கு வர எண்ணங்கள்லே ஓடிக்கிட்டு அதிலேயே நாம் உழண்டுக்கிட்டு இருந்திருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செயல்களை செஞ்சோம் அப்படின்னா பாவ செயல்களை தான் செஞ்சுருப்போம். அதாவது பிசாசுக்கு பிரியமான வழியில் தான் நாம் நடந்திருப்போம். பிசாசுக்குரிய செயல்களை செஞ்சு பிசாசை பிரியப்படுத்தியிருப்போம் கவனம் இல்லாமல் இருந்தோம்னா. அப்படி தான் இருந்தோம் இவ்வளோ நாளாக. பிசாசை பிரியப்படுத்தணும், பிசாசை நமக்கு தலைவனாக வச்சுக்கிட்டோம். ஆனால் நாம் கவனத்தோடு இருந்தோம் அப்படின்னா இப்போ நம்மளை நாமளே கவனிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்கள் என்னங்கிறத ஆராய்ச்சி பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன எண்ணங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் நம்மளை நாமளே உற்று நோக்கி கவனிக்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு தேவனோடு நெருக்கமாவதற்கான வழி உண்டாகுது. தேவனோடு அப்போ தான் ஐக்கியத்தில் நாம் இருக்க முடியும். தேவனோடு நாம் இணைய முடியும் அப்போ தான். அதாவது கவனத்தோடு நாம் இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே கவனிச்சுக்கிட்டே வர்றோம் அப்படின்னா தேவன்கிட்ட நாம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நாம் கவனிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா பிசாசுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கோம், பிசாசுக்கிட்டேயே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பிசாசுக்கிட்டேயே தான் இருக்கிறோம், பிசாசோட செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கவனிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை என்பதே இருக்காது. கவனிக்காமல் இருந்தோம்னா தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாயிரும். எப்படி அப்படின்னா கவனிக்காமல் இருக்கும்போது எண்ணங்கள் நமக்கு வந்துடுது. எண்ணங்களில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் தேவன்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்க முடியாது. தேவன் பேசுகிறத நமக்கு அறிய முடியாது. தேவனுடைய சித்தம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அது ஒரு மயக்க நிலையில் இருப்போம். அந்த எண்ணங்களில் செயல்பட்டுக்கிட்டு எண்ணங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பிசாசுக்கு பிரியமாக இருப்போம். தேவனுடைய வழியை நாம் அறிஞ்சிக்க முடியாது. தேவ சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால தான் கவனிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை நாமளே கவனிச்சிட்டோம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னா தேவ சித்தம் என்னன்னு நமக்கு வெளிப்படுத்தப்படும். அவரோட வழியில் எப்படி நடக்கணும்னு நமக்கு வெளிப்படுத்தப்படும். நம்ம இவ்வளோ நாளாக பொய்யெல்லாம் உண்மைன்னு நாம் நம்பிக்கிட்டு இருந்திருப்போம். அந்த பொய்யெல்லாம் நமக்குள்கிட்ட இருந்து களையப்படும். அதாவது பொய்யெல்லாம் நம்மளை விட்டு விலகும். உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிவிக்கப்படும். கர்த்தரே அதெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றா வெளிப்படுத்துவார். அதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா நமக்கு கவனம் தேவை. இப்போ நம்ம கவனித்தா மட்டும்தான் நமக்கு உண்மையெல்லாம் அறிவிக்கவே படும். இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பியிருப்போம். பொய்யெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டே இருந்திருப்போம். அதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். நம்மக்கிட்ட இருக்கிற பொய்யெல்லாம் விளக்குவார், நம்மளை விட்டு விளக்குவார். விளக்கி உண்மை வழி என்ன, உண்மை என்ன அப்படிங்கிறதுக்கு உண்மைக்கு நம்மளை கொண்டு வருவார். உண்மைக்குள்ளே நம்மளை கொண்டு வருவார். அதனால் கவனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. கவனித்தாதான் பாவங்களை விட்டு நாம் விலக முடியும், தேவனோடு நெருக்கமாக முடியும், தேவனோடு ஐக்கியப்பட முடியும், தேவனுடைய பிள்ளையை நாம் வாழ முடியும். கர்த்தர் அப்போ தான் நமக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் நமக்கு அப்போ தான் அவர் பேசுகிறத நாம் கேட்க முடியும். கர்த்தர் பேசுகிறத நாம் அப்போ தான் கேட்க முடியும். நாம் கவனிக்கலைன்னா கர்த்தர் பேசுகிறத நாம் கேட்கவே முடியாது. அதனால் இனி ஒவ்வொரு நாளும் நம்மளை டெய்லி கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தேவனோடு நாம் நடக்கிற பாதையையும் வழியையும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நாமளே அதை அனுபவித்து உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.